ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம சௌபாக்கியவதி ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ராகவ நெருப்பில் வச்சு கொளுத்தி விடுறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அது பயமுறுத்துறதுக்காக தான். அதே மாதிரியே இவனும் நெருப்புலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவான், சேஃப் ஆகிட்டான். அதையும் இவங்க ரெண்டு பேரும் கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் லெவலில் நம்ம செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே ஒரு பாம்பு வருது. அந்த பாம்பை பார்த்து இவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. என்ன அடுத்த டார்ச்சர் மீ அப்படின்னு சொன்னதும் அந்த பாம்பு அவனோட கழுத்துல கொத்திட்டு போயிடுது. ஆனா நம்ம ஹீரோயினி பாம்பை வச்சு அவனை பயமுடுத்த மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தா. ஏன்னா ஏற்கனவே இவன் ஒரு தடவை பாம்பை வச்சு ஹீரோயினியை பயமுடுத்தினான்ல, அதுக்காக தான். ஆனா பாம்பு கொத்திட்டு போயிடுச்சு. இதை பார்த்ததும் பொண்டாட்டியால தாங்கிக்க முடியல. ஓ, அந்த பாம்பு ராகுவை கொத்திடுச்சு. நான் அவனை சாகடிக்கணும்னு நினைக்கல, அதுவும் இப்படி சாகடிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ப்ளீஸ் என்னை வீடு, நான் போய் அவனை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொன்னா இவன் தடுக்கிறான். இங்க பாரு சியா, எல்லாம் நம்ம பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு. இதுவும் நம்ம பிளான்ல ஒண்ணுதான். அதனால ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச்னு சொன்னா, இல்ல அவன் செத்து போயிடுவான், என்னை விடுவிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ பட்டுக்கே ஓடி போய் அவனை காப்பாத்துறதுக்கு போயிடுறா. மாஸ்கை போட்டுக்கிட்டு அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுட்டு இருக்கா. இன்ஜெக்ஷனை போட்ட அடுத்த நிமிஷமே அவன் கண்ணை முழிச்சிட்டான். அவளோட மாஸ்க் அப்படியே கழட்ட பாக்குறான். நம்ம ஹீரோயின் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவன் கையை டைட்டா பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில மாஸ்கை கழட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு விராஜ் வந்து அவனும் ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு அவனோட தலையிலே ஒரு கட்டையை வச்சு அடிச்சிடறான். மயக்கமாயிட்டான். மாஸ்க்கும் கலண்டு அவனோட கையோட வந்துருது. ஹீரோயினை பார்த்தானா பார்க்கலையா அப்படிங்கிறது டவுட்டு தான். ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துட்டாங்க. இவன் கேட்கறான், ஒன்னு அவன் பார்த்தானான்னு கேட்டா எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றான். நீ எதுக்காக செய்ய இப்படி ரிஸ்க் எடுக்கிற? இப்போ மட்டும் அவன் உன்னை பார்த்துருந்தானா அப்புறம் நம்மளோட மொத்த பிளானும் ஃப்ளாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனும் கண்ணை முழிச்சிடுறான். கண்ணை முழிச்சு பார்த்ததும் அந்த மாஸ்க் அங்கே கிடக்குது. கூடவே அங்கே ஒரு பிரேஸ்லெட்டும் கிடக்குது. அந்த பிரேஸ்லெட் எடுத்து பார்த்ததும் இப்போ அவன் முடிவு பண்ணிட்டான் இதெல்லாம் யாரு பண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த பிரேஸ்லெட்ல குஷிங்கிற நேம் போட்டிருக்கு. அது நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற பிரேஸ்லெட் தான். அவன் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருந்தான்ல, அதுல கலண்டு கீழே விழுந்துருச்சு. நம்ம ஹீரோயினுக்காக குஷி தான் ஆசையா அந்த பிரேஸ்லெட்டை கையில போட்டு விட்டுட்டு இருப்பா. இப்போ அந்த பிரேஸ்லெட் தான் இவன் கிட்ட கிடைச்சிருச்சு. இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஓ, அப்ப இதெல்லாம் பண்றது நீதானா? நீயா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே விராஜ் டோப்ரால். இப்போ இத்தனை நாளா என் கூடவே என்னோட நண்பனா நடிச்சுக்கிட்டு எனக்கு குழி பறிக்கிறியா நீ? என்னோட முதுகுல குத்துறியா நீ? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? என் பொண்டாட்டி மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்டா. நான் தான் அதை கேட்கும் போதெல்லாம் நீ அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சல. இப்பதான் புரியுது என்னோட பொண்டாட்டியை நீ கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான நோக்கம் என்னங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான், பைத்தியமாயவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேமரால பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ எப்படி என்னோட பொண்டாட்டியை கடத்தி வச்சுக்கிட்டு எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறியோ வேதனையை கொடுக்குறியோ, அதே மாதிரியே நானும் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பேன்டா, உனக்கு வேதனையை கொடுப்பேன்டா. என்ன பண்ண போற தெரியுமா? குஷி அப்படின்னு சொல்றான். என் பொண்ணோட பேரை சொன்ன அவ்வளவுதான்டா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதறிட்டு இருக்கான். நான் மட்டும் வெளியே வந்தேன், உன்னோட பொண்ணை கொன்னுட்டு தாண்டா நான் மறுவேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இங்க பாரசியா, என்னோட பொண்ணை பத்தி இவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் நானே உன் புருஷனை கொண்டுட்டு இந்த கேமை முடிச்சிருவேன் சியா, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு விராஜ், நம்ம குஷிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்றாங்க. அங்க பார்த்தா அவ வந்து பேக் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. குஷி, நீ நல்லா இருக்கலாமா? ஆனா நீ இப்ப எங்க போற, எதுக்கு நீ இப்ப ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் உங்களை பார்க்க தான் வரேன்ப்பா, என்னோட அப்பா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு மனசோட இவனை தன்னோட அப்பானா ஏத்துக்கிட்டா போல. நான் அதுக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், துஷாலன்னு கூட வந்துருவேன் அப்படின்னு சொல்றா. நல்ல விஷயம் தான் குஷி, நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. ஆனா நீ இங்க வர வேணாம், நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை கட் பண்ணிடுறான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ரிமோட் பட்டனை ஆன் பண்றா. அங்க பார்த்தா அவனுக்கு ஒரு கேஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி இதே பச்சை கலர் கேஸ் அனுப்பி தானே தன்னோட அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தினா ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள வச்சு. அந்த தண்டனையை தான் இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி. வாவ், இது சூப்பரா இருக்கே. என்ன நீ கஷ்டப்படுத்தணும் தானே நினைக்கிறேன், என்ன நீ டார்ச்சர் பண்ணணும் தானே நினைக்கிறேன், பண்ணு விராஜ் பண்ணு. ஆனா நான் உன் பொண்ணை சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்றான். இவன் பைத்தியக்காரன், இவன் எங்க இருந்து வேணா என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் கார்ல பதட்டத்தோட போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கு. பொண்ணை பார்த்துட்டு நீ நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நல்லா இருக்குனே, நீங்க ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கா. காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை தூரத்துல இருந்து அந்த போலீஸ் ஏசிபி பாத்துடுறாங்க. புதுசா வந்தாங்களா அவங்க பார்த்துட்டு, என்ன நடக்குது இங்க, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, பப்ளிக்கா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சரி சரி, நான் இவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், இங்க இருந்து போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை துரத்தி விட்டுட்டு அவளை இழுத்துக்கிட்டு போறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டு, பப்ளிக் பிளேஸ்ல பாய் ஃப்ரெண்ட் கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா, அவன் மேல அந்த கேஸ் போடுவேன் இந்த கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா உண்மை என்னன்னு நீயே சொல்லிட்டுனா உன்னை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவளும் எல்லா உண்மையும் சொல்லிடுறா. என்னோட அக்காவை அந்த ராகவ் ஜிந்தல் ரொம்ப கொடுமைப்படுத்தினா, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் சொல்றா. அவன் பண்ண கொடுமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் முதல்ல என்னோட பாட்டிக்கு தான் தெரிய வந்துச்சு. அவன் கெட்டவன், அவன் மோசமானவன் அப்படின்னு நிரூபிக்கணும்னா
அதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணும்ல, ப்ரூஃப் இருந்தால் தானே நீங்களே கேஸே எடுத்துப்பீங்க, அதுக்காக தான் அந்த ப்ரூஃபை கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் என்னோட அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுறா மொத்த உண்மையுமே. இவங்க எல்லாத்தையும் கேட்டுவிட்டு, இங்கே பாருமா உங்கள் அக்காவுக்கு நடந்தது ரொம்ப பெரிய குடும்பம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக உன்னோட அக்கா சட்டத்தை கையில் எடுத்துப்பாளா? அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கோர்ட்டு இருக்குது, அதை விட்டுட்டு உன் அக்காவே எல்லாமே பண்ணுவாளா? சரி உன் அக்காவோட அடுத்த பிளான் என்ன, அவள் இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இவ என்ன சொன்னா அப்படிங்கிறத நமக்கு காட்டலை, அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் குஷி வீட்டுக்கு போகணுன்னு கிளம்பிட்டால, சரிம்மா நீ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். உடனே பொண்ணும் போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போறா. அப்போ அங்கே ஒரு ட்ரோன் பறந்து வருது. என்னது இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு இவ பார்த்துட்டு இருக்கா. அடுத்த செகண்டே அதுலேருந்து ஒரு கேஸ் மாதிரி வெளியே வந்து அவளோட முகத்துல பட்டுறது. உடனே இவ மயக்கமாயிடுறா. அதை பார்த்ததுமே அப்பங்காரன் பதறி போயிடுறான். குஷி உனக்கு என்னாச்சுமா, கண்ணை துறமானா அவ கண்ணையும் திறக்க மாட்டாங்கிறா. பத்தாவதுக்கு முகமெல்லாம் வர சவந்து போயிடுச்சு. உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, என்னாச்சு டாக்டர், என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா, என்னால முடியாது, உங்க பொண்ணை என்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு மட்டும் இப்போ கண்ணை திறக்கல அப்புறம் நான் உங்களை சும்மா ஆட மாட்டேன், உங்களை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, என்னால இந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது, ஏன்னா இந்த பொண்ணோட உடம்புல ஜெரிலிக் கேஸ் இருக்கு, இவ எப்படி இதை சுவாசிச்சான்னு தெரியல, அப்புறம் இதுக்கான ஆன்டிடோஸ் எங்க கிட்ட இல்ல, இதை எவன் தயாரிச்சானோ அவங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. எஸ், அந்த ட்ரோனை அனுப்பி வச்சதே இந்த ராகவ பைய தான். உன்னோட காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லை, நீ என்கிட்ட வந்துதாகணும் ஆன்டிடோஸ்க்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டர் இப்போ என்ன பண்றது, ஆன்டிடோஸ் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், இங்க பாரசியா இப்பவே நான் அங்கே போறேன், அவனை கொண்டுட்டு நான் அந்த ஆன்டிடோஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனை கொல்றதுனால எந்த பிரச்சனையும் சால்வ் ஆக போறது கிடையாது, அவனை கொண்டா எப்படி அந்த ஆன்டிடோஸ் கிடைக்கும், இதுக்கு ஏதாவது யோசிக்கணும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அடுத்த செகண்டே பார்த்தா இவன் இருக்கிற ரூம்ல ஒரு பாக்ஸ் வந்து விழுகுது. அது என்னது அப்படின்னு இந்த சைக்கோ பையலும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுல ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு. ப்ரொஜெக்டரா, வாவ் சூப்பர், இது எனக்கு என்டர்டைன்மெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்றான். பார்த்தா இப்போ இந்த விராஜ் எந்த ஃபேஸ் மாஸ்க்கும் போடாம டைரக்டா லைவ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அந்த ஆன்டிடோஸ் வேணும், இப்பவே அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா நான் கொடுக்க முடியாதுடா, இவ்வளோ திமிரு இருந்தா நீ என்கிட்டே கேம் விளையாடுவ, என் கூடவே இருந்துக்கிட்டு என்னோட முதுகுல குத்துறியா, நீ இந்த ராகுல் ஜிந்தல் மேலே கை வச்சிட்டல, அதுக்கு பலியா இப்போ உன்னோட பொண்ணு சாக போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். வாயை மூடு, இப்போ மட்டும் நீ இந்த ஆன்டிடோஸை கொடுக்கல அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்றான். என்னடா பண்ணுவோம்னால என்ன பண்ண முடியும், மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கொலை பண்ணுவியா, கொலை பண்ணிடு, ஆனா நான் செத்தனா உன்னாலையும் உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது, அவளும் செத்து போயிடுவாடா அப்படின்னு சொல்றான். இவன் உடனே கையில ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டு, இங்க பாரு ராகவ், நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, இப்ப பாரு என்ன பண்ற பாரு, இப்போ நீ மட்டும் அந்த ஆன்டிடோஸ் என்கிட்ட கொடுக்கல, அப்புறம் ஓம் பொண்டாட்டிக்கு இந்த இன்ஜெக்ஷனை நான் போட்டுருவேன், இதுக்கான ஆன்டிடோஸ் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, என்ன சொல்லு, போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவளோட கழுத்துல குத்துற மாதிரி. ராகு என்னை காப்பாத்துங்க, என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. ஆமா, உன்னோட பொண்டாட்டி மட்டும் இல்ல, உன்னோட பொண்டாட்டி வயிற்றுல வளர்ற குழந்தையும் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ராகு பையன் என்ன பண்ண போறான்னு தெரியல, பொண்டாட்டியை காப்பாத்துவானா இல்ல பழி வாங்குவானான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் போன வீடியோல என்னோட அனதர் சேனலை பத்தி சொல்லியிருந்தேன். அனதர் சேனல்ல நான் இந்த சீரியல் போட்டிருந்தேன், ஆல்ரெடி இந்த சீரியலை போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்போ அந்த சேனல் இல்லை, அந்த சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் இதில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கலாம், அதில் போட்டு அந்த வீடியோவை நீங்கள் இதில் எடுத்து போடலாமே அப்படின்னு. நான் பேக்கப் எதுவும் எடுத்து வைக்கல, அதனால என்கிட்ட எந்த ஃபைல்ஸுமே இல்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ட்ராமாவை நான் இப்போ திரும்பவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.